ஏடா ஒருத்தரையும் ஆறு மாசம் தள்ளுபடி தள்ளுபடியா? ஆறு மாசம் தள்ளுபடி. எவ்வளவு பெரிய காலை தூக்கி கல்லு மேல போடுறான். கல்ல தூக்கி காலு மேல வந்துட்டு என்ன கண்ணாடி கிளாஸ் வெட்டும். நம்ம தமிழ்நாட்டுல மரியாதை கொடுக்கணும். அண்ணா எவ்வளவு நேரத்துக்கு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், ஆளுங்க இருக்கும்போது கொடுக்கணுமா, ஆளுங்க இல்லாத இருக்கும்போது கொடுக்கணுமா, லைட் போட்டு கொடுக்கணுமா, லைட் ஆஃப் பண்ணி கொடுக்கணுமா, பகல்ல கொடுக்கணுமா, நைட்ல கொடுக்கணுமா? இந்த பகல்ல கொடுக்கறதுல, நைட்ல கொடுக்கறதுல, கடலை விக்கிறதுல இவங்க அம்மாளுக்கு விக்கல எடுத்து 4 வாட்டி தண்ணி குடிச்சு நாக்க குடிக்கணும் சாவா. எனக்கு கொடுத்த கிஃப்ட்ட பார்க்கவே விட மாட்டாங்கறான். சரி எடுத்து பாருப்பா. பாரு மேன் சுட்ச புடிச்சற போறான். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஓகே கூல் கூல். பொறுமை கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். டா புறா பல்ல. யார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, பெரியவங்க வந்தாலும் சரி, பெரியவங்க வந்தாலும் சரி, சின்னவங்க வந்தாலும் சரி, சின்னவங்க வந்தாலும் சரி, அதாவது சின்ன பிள்ளைகள் வந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் முன்ன பால் ஊத்தி மாலை போட்டு தூக்குறது நாம தான். அப்படி இல்ல, அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். ஓ மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும். ஆமா ஆமா. எவ்வளவு ரூபாய் போட்டா கிடைக்கும்? இது தெரியாத உனக்கு அப்படி நீ தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன சொல்றேன்னா அதே மாதிரி நீ சொல்லணும். ஓ நீங்க சொல்ற மாதிரியே நானும் சொல்லணும். ஆமா. once more repeat. ரிப்பீட். கோய அவுட். ஏய் அவுட் தான் ஆயிடுறாங்க. ஓ இல்ல இது டவுட். நீ చెప్పండి. யார்ட்ட చెప్పండి? చెప్పండిயா. ஏய் இது கேளுக்கு மாட்டறாரே பின்னாடா. நீ చెప్పండిனா நீ சொல்லுன்றது. நான் வந்தேன் ஐயா. அதே கோயா. ஏய் ஏய் ஐயா இவள பெண்ட் ஆயிட்டாங்களா? கோயா பெண்ட் ஆவல. நான் தான் பெண்ட் ஆயிட்டேன். எப்படி? தாய்க்கு தலை வணங்கு. நீ யாருக்கு வணங்குவியோ யாருக்கு வணங்க மாட்டியோ எனக்கு தெரியாது. ஆனா முதலிலே வணங்கக்கூடிய தெய்வம் தாய். 10 மாதம் 300 நாட்கள் நம்மை கருவறையிலே சுமந்து இந்த தெருவீதியில நடக்க விடுறா பத்தியா? அவதான் நம்மளுக்கு தெய்வம். அந்த அம்மாவுக்கு மீறின தெய்வம் இந்த ஊர்ல எந்த தெய்வமும் கிடையாது. தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை, அன்னைய பிதாவும் இன்னொரு தெய்வம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றே. யாக்கு முன்ன சாமிய யா சாமி. ஏய் இத விட நம்ம சாமியை தானே கும்பிட்டுக்கறோம். நம்ம இதுவரை இல்லமே நாம கும்பிடக்கூடிய தெய்வம் தாய். அந்த தாயை விட்டுட்டு இந்த தாயை யா கும்பிடுறோம்? எதுக்கு கும்பிடா? எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லலாம். ஆனா சொல்லக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சொல்ல முடியாது. அந்த சாமி கிட்ட சொல்றோம். அந்த நிறைய இருக்கக்கூடிய விஷயத்தை மௌனமான பாஷையிலே கண்ணோடு கண் சேர்த்து இந்த மனதுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை கண் வழியா ஜாட காட்டி அந்த அம்மாவுக்கு சொல்றோம். ஓஹோ இப்படி எங்களை பல கஷ்டம் சில குறைகள் இருக்கின்றது. குறை தீர்க்கணும், கஷ்டம் தீர்க்கணும், நல்லா நாங்க வாழணும், நல்லா பிள்ளைகள் சொல்லி அந்த சாமி கிட்ட வேண்டுறோம். ஆமா. ஆனா அந்த சாமி கிட்ட ஏன் அதை சொல்றோம்? நம்மால் உருவாக்கப்பட்டது இந்த தெய்வம். நமக்கு உதவி செய்யாதா? செய்யணுமே அப்படின்னு தான் அங்க கும்பிட்டுக்கிறோம். இல்லன்னா அதே அம்மா கிட்ட சொல்லலாம். அம்மா கிட்ட சொன்ன உடனே அம்மா என்ன பண்ணுவா? பெத்த பாசம் பெருசு அப்படின்னு சொல்லி அங்க பிரச்சனையை உண்டாக்குனாங்கன்னா அன்னைக்கே வீட்டுக்கு ஊடு விரிச்சுது.
அவ்வளவுதான். சரி. அன்னையோட பொழுது புலாசி. அதனாலதான் யாருக்கும் சொல்ல முடியாத விஷயத்தை அங்க போய் மௌன பாஷையில சொல்றோம். அங்க சொல்றோம். ஆமா. அதனாலதான் வாரம் ஒரு வாட்டி கும்பிடுறோம், மாசம் ஒரு வாட்டி விருந்து இருக்கிறோம், வருஷத்துக்கு ஒரு நாள் பண்டிகை செய்யறோம், திருவிழா எடுக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யணும்? எதுக்கு செய்யணும்? நான் உன்ன கேட்டுக்கிறேன், நீ திருப்பி என்ன கேக்குற? அதுக்குதான் எதுக்கு இந்த சாமி வேண்டோம், எதுக்கு நாங்க இதெல்லாம் கேக்குறோம்? நம்ம நான் தெரியாம தான் உன்ன கேக்குறேன். ஓ, இது உனக்கு தெரியல அண்ணே. இந்த ஊரு நல்லா இருக்கணும், இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாத நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த ஊருக்கு 3 பொருள் தேவை. 3 பொருள். ஆமா. என்னென்ன பொருள்? ஒன்ன கட்டி வைக்கணும், ஒன்ன நட்டு வைக்கணும், ஒன்ன வெட்டி வைக்கணும். அது என்ன? ஒன்ன கட்டி வைக்கணும். ஆமா. ஒன்ன நட்டு வைக்கணும். ஒன்ன வெட்டி வைக்கணும். அது என்ன? என்ன சொன்னாரு பிடியா? டாய் டாரி. ஓய், நீங்க மறந்து போச்சு. அவன் பசங்க ஏறணுமா? நாரின்னு வந்து ஓ, உனக்கு உறவுக்கு ஒரு ஆளு. குருவுக்குலப்பா. குருப்பா எனக்கு. ஓ, குருவு. சரி, அவன வந்து ஒரு ஆள் இருக்காரு. அவன கூட்டிட்டு வந்து புதுசா ஒரு ஆள் கூப்பிடுறாங்க. கூக்கு முட்டியா? வந்தடா வாப்பாங்க. முதல்ல என்னால சொல்ல முடியல, அது நீ சொல்லணும். அப்படியே? ஆமா. ஓ, நானே எங்க வாத்தியாரு இவர்தான் பையன். வாத்தியாரு இவர்தானா? பாயத்தோர ஞாயிற்றுக்கிழமை ஓம் சக்திக்கு ஊத்துற கஞ்சி பூரா இவன் வாயை பிடிச்சிக்க மாட்டேங்குது. அவ்வளவு பெரிய வாயத்தோர. ஓ, வாத்தியாரே வணக்கம். உங்க சிசிய புள்ள கிட்ட 3 கேள்வி கேட்டேன். எனக்கு தெரியல. எனக்கு வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு தெரியும். அவர் சொல்லுவாரு, சொல்லி அனுப்பிட்டாரு. இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஊருக்கு 3 பொருள் வேண்டும். ஒன்னு கட்டி வைக்கணும், ஒன்னு நட்டு வைக்கணும், ஒன்னு வெட்டி வைக்கணும். அது என்ன? அப்படி சரி. கட்டி வைக்கணும்னா அழகா ஒரு 10,000 கொடுத்து அழகா ஒரு கடாயை பிடிச்சிட்டு வந்து அழகா கட்டி வைக்கணும். ஓ, இந்த மாதிரி கம்பத்துல கட்டி வைக்கணும். குருகுருன்னா குருகுருதான். அது பாரு, உன்னை நட்டு வைக்கணும்னா அழகா நான் போறோம். அழகா போறோம். எங்க போறோம்? வாங்கிட்டு போறோம். அழகா ஒரு புல்லு வாங்கி வந்து அங்க நட்டு வைக்கிறோம். ஆமா. நீலவடா வாத்தியாரு. பொறுப்பு என்ன அமைதியான வார்த்தை. கடாய கம்பத்துல கட்டி வைக்கணும், நட்டு வைக்கணும். ஆமா. ஓகே குரு. அதனால வெட்டி வைக்கணும்னா அழகா காலையில கடாயை வெட்டி அழகா ஃப்ரை பண்ணி அழகா சாப்பிட்டு புல் தண்ணி. ஐயா, புல் தண்ணி. அம்மா சொர்க்கா சுத்தம். ஏற்கனவே ஊரு நாரி நட்டு அப்படிதான் இவன் மறுபடியும் அதிக கலாச்சாரத்தை கத்து கொடுக்கறான். எப்படி? இது இல்ல ஊருக்கு தேவை. இந்த ஊருக்கு பொதுவான இடம் வேண்டும். பொது இடம் வேண்டும். ஆமா. இந்த இடத்திலே இப்படி ஒரு கோயிலை கட்டி வைக்கணும். ஒரு கோவில் கட்டி அந்த கோயிலுக்கு முன்பாக வேப்ப மரமோ அரச மரமோ 2லே 1 நட்டு வைக்கணும். அந்த வேப்ப மரத்துக்கு அந்த வேப்ப மரத்தின் அருகிலே பாவம் போக்கும் தீர்த்தம் குளத்தை வெட்டி வைக்கணும். என்ன? கோயிலை கட்டி வைக்கணும், மரத்தை நட்டு வைக்கணும், குளத்தை வெட்டி வைக்கணும். இதுதான் ஊருக்கு சிறப்பு. கடாயை புடிச்சு கட்டி வைக்கிறது, போட்டு நட்டு வைக்கிறது, காட்டில வெட்டி பிரே பண்ணி தின்ட்டு ஐயா புல் தண்ணி. அது இல்ல, இதுதான் ஊருக்கு தேவை. இந்த 3ம் இருப்பதனால்தான் மனசங்கட்டமா இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் கோயில்ல உட்காந்து மௌனமா அந்த பாசைய அந்த சாமி கிட்ட சொல்லி அடுத்த வருஷம் நிறைவேற்றினா இதே கோயில்ல அடுத்த வருஷம் கூழ ஊத்தும் போது என் குடும்பத்தோட வந்து நான் கடவாயை வெட்டுறேன். கடாயை வெட்டுறேன். கடாயை வெட்டுறேன். ஆமா, பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு கும்பிடுகிறது. அதனாலதான் இதை கும்பிடுறோமா தவிர நாம் தினந்தோறும் கும்பிடக்கூடிய தெய்வம் தாய். எந்த பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து ஒழுக்கமா நடக்குதோ அதுதான் 100 வருஷம் நோய் நொடி இல்லாத நல்லா வாழுது. எந்த பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காத ஏறி வேலை காசு ஏடிஎம்ல இருக்குதுன்னு காலையில விட்டு இழுத்து எடுத்துட்டு போய் பிளாக்ல சாரா வாங்கி குடிக்கிறோம். அதான் நேரா போய் வாழைப்பிண்டி கூட்டுவாடுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் தாய்க்கு முதல் வணக்கம்.
அப்படின்னா நானும் நாளில் இருந்து நானுமே பாரு எங்க அம்மாத்துல வணக்கம் அங்கேயே வணக்கு வேற எங்கேயும் வணக்கிறாரு சின்னதா ஒரு பாண்டில் 10 மில்லி கடுகு கறியாப்புல 4 சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒரு 50 மில்லி கல்லெண்ணெய் ஊத்தி ஒரு நாளைக்கு சரிண்ணா அப்படி குணங்கட்டா இப்ப என்ன பண்றேன் சொல்லிட்டேன் இப்ப இன்னொன்னு என்ன இந்த வேலை செய்யறதுக்கு பெருசா ஒரு வீடு கட்டணும் ஆமா பெருசா வீடு கட்டணும் அந்த வீடு கட்டணும்னா என்ன பண்ண தெரியுமா ஆளு வச்சு கட்டணும் ஆளு வச்சு தான் கட்டணும் அமினேஷன் போடுறவன் இல்லப்பா வராண்டா அண்ணா வராண்டா பெருசா ஒரு ஆள் வச்சு கட்டுவாங்க அப்படி கட்டிட்டா சாமி ரூம் பக்கத்துல ஒரு சாமி ரூம் அது பக்கத்துல ஒரு பெட்ரூம் அதுக்கு பக்கத்துல ஒரு பெட்ரூம் அதுக்கு பக்கத்துல ஒரு கிச்சன் ரூம் கிச்சன் ரூம் ரூம்பா அதுக்கு தாண்டி பக்கத்துல பாரு ஒரு ரூம் கட்டுவாங்க அங்கதான் அவத்துல கட்டுவாங்க பாத்ரூம் யாருடா எல்லா வீட்டுக்கு சைடுல கட்டுவாங்கடா பாத்ரூம் பையே அந்த ரூம் இந்த ரூம் கட்டுவாங்க இந்த ரூம் கட்டி பாரு இப்ப சமையல் ரூம் போறோம் சமையல் ரூமுக்கு போனா அது சாப்பாடு செய்யணும் சாப்பாடு செய்யறதுக்கு நீட்டா கரியாண்டு ஒரு இவ்வளவு நீட்டு இவ்வளவு அகலத்துக்கு செலவு கல்லு சிலாப்பு கல் இருக்குது சிலாப்பு கல்லுக்கு அடியில சிலிண்டர் இருக்கும் ஆமா சிலிண்டர் சிவப்பு கலர்ல அதுக்கு மேல அந்த மேல என்ன சொன்னல சிலாப்பு கல்லுக்கு மேல அது மேல அடுப்புக்கும் இந்த சிலிண்டர் கலெக்ஷன் கொடுக்கும் கொடுத்துட்டு இந்த வெள்ளை ஒண்ணு இருக்குமே திருவருத்து அதை திருவி விட்டுட்டு ஓபன் பண்ணிட்டு மேல அடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி வச்சு அடிப்போம் குச்சி வச்சு அடிக்கிறதுனா கோமாரி நோவு போடுறது அதுக்கு பேரு லைட்டர் லைட்டர் வச்சு அடிக்கிறோம் அது கப்புடு பத்திக்குது கப்புடு சாப்பாடு செய்யறோம் அந்த ஆள்ல கொண்டு போய் வச்சு எல்லாரும் இந்த மாதிரி வர அந்த விருந்தாளிகள் திருப்பி சாப்பிட்டு போறோம் இதுக்கு இந்த கேஸ் லைட் அடுப்புக்கு வந்து லைட்டர் வச்சு அடிக்கிறோம் அம்மா சொத்துக்கு நேரத்தை வச்சு அடிக்கிறோம் அருமையான கேள்வி இதெல்லாம் நீ பார்லிமெண்ட்ல கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்ட இருந்தாலும் இது பார்லிமெண்டா நினைச்சுக்கலாம் இவங்களுக்கு பதில் உனக்கு சொல்லிடுறேன் அது கவர்மெண்ட்ல கொடுக்கிற கேஸ் அடுப்பு அதுக்கு கொடுக்கிற லைட்டருக்கு 6 மாசம் தான் வாரண்டி அதுக்கு ஆனா அவங்க அம்மா அடுப்புக்கு உங்க அப்பா கிட்ட இருக்கிற லைட்டருக்கு வருஷம் போறா சரி அது அப்படி கூட போட்டோம் சரி நீ போன அது அவங்க போறாங்க அவரு போறாரு இவ்வளவு நேரமா சில அறிகுறிகள் சொன்னீங்க ஆமா அறிகுறி ஆமா ஒரு சில விளக்கு சொன்னீங்க சொன்னேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளவு நேரம் பேசுறியே நீ யாரு எந்த ஊரு உன் பேர் என்ன எங்க வர உன் புள்ள அட்ரஸ் ஏன்பா என்னப்பா எடப்பாடிக்கு போறது என்ன அட்ரஸ் தானே நம்ம எங்கனால வர முடியும் உங்க புள்ள அட்ரஸ் எல்லாமே அவ பாவாடை கட்டினா ஜாக்கெட் போட மாட்டா அவ ஜாக்கெட் போட்டா பாவாடை கட்ட மாட்டா நல்லா இருக்குமே அது ரெண்டுமே போடலனா ஊர்ல ஒருத்தருக்கு ஓட விட மாட்டா யாரு அவதான் எங்க புள்ள பின்ன அந்த புள்ள ஐயோ பைத்து கட்சல் எனக்கு வேணாம் நான் கேட்டது என்ன தெரியுமா நீ வந்திருக்கிறே உனக்கு புல் விலாசம் ஓ என் முழு விலாசம் ஆமா கிளாஸுக்கு போறது கிளாஸ் போய் போறோம் என் முழு விலாசம் ஆமா அப்படின்னு கேட்டுக்கணும் உன் புள்ள அட்ரஸ் குடுறானா புல் விலாசம் கேட்டேன் நானே ரைட் உன் புள்ளிக்கு போயிட்ட நீ என் விலாசம் உனக்கு சொல்லணும் அண்ணா சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே என்ன அட்ரஸ் சொல்றது போய் யாரும் தப்பா எடுத்துக்கோங்களா இல்லண்ணே அது சொல்லும் போது அசிங்கமா தெரியும் அது விளக்கி சொன்னாதான் வெளிச்சமா புரியும் சொல்லும் போது ரொம்ப அசிங்கமா தெரியும் அதே பனியின் சீத்தம் குரலின் மாற்றம் சரி சொல்லுண்ணே
அண்ணே கட்டி பிடிச்சி காலோட கால் உந்தி ஏறி இரண்டு கையில் எட்டி பிடிச்சி பாட்டு பாட்டுன்னு தட்டனா சொட்டு சொட்டுன்னு ஒழுங்கு நீ சொல்றது ரொம்ப எப்படி முதல்ல கட்டி பிடிச்சி காலோட கால் யாராவது உந்தி உந்தி ஏறி இரண்டு கையில் எட்டி பிடிச்சி கட்டு பாட்டுன்னு தட்டனா சொட்டு சொட்டுன்னு வெளியா ஒழுங்கு அதான் நம்ம ஊருக்கு மூத்திரமா என்னடா அன்னைக்கு சொல்லும் போது அசிங்கமா இருக்கும் விலைக்கு சொன்னா வெளிச்சமா இருக்குன்னு புரியல ஒருத்தன் ஏறு ஓட்டுறான் ஒருத்தன் கார் ஓட்டுறான் ஒருத்தன் ட்ரெயின் ஓட்டுறான் ஒருத்தன் பிளைன் ஓட்டுறான் ஒருத்தன் மரத்தை அறுக்கிறான் ஒருத்தன் மரத்தை புழக்கிறான் ஒருத்தன் மரத்தை ஏறான் கரணம் தப்பினால் மரணம் கொஞ்சம் ஞாபகம் தருமானாலையும் கையை விட்டா கீழே விழுந்தா செத்து போயிடும் அதனால மரம் ஏறவனுக்கு அதிகமான கஷ்டம் தான் அப்ப என்ன பண்றான் மரத்தை கட்டி பிடிச்சி சரி காலோட கால் பின்னி கைய வச்சு உந்தி உந்தி ஏறி இரண்டு கையில பாலை எட்டி பிடிக்கிறான் அப்படி எட்டி பிடிச்சி லேசா சீவி விட்டு பட்டியில தட்டி அப்படி சட்டியில விட்டா வெள்ளையா சொட்டு சொட்டுன்னு ஒழுகுது அப்படியே விட்டா அது கல்லு சுண்ணாம்பு தடவனா தெளிவு ஊறி ஒழுகிறது கல்லு கல்ல முன்னாடி போட்டுக்கோ ஊர்றத பின்னாடி போட்டுக்கோ ரெண்டையும் சேர்த்து சொல்லி பாரு நம்ம ஊர் வந்துடும் முதல்ல எதை போடனா கல்ல முன்னாடி போட்டு பின்னாடி போட்டுக்கோ ஊர்றத பின்னாடி போட்டுக்கோ ஊத்தங்கர பக்கம் அது அதே ஊர் தான் நீ கிளம்பு நான் வரேன் அத கேக்கல நானு இன்று தினத்துல இங்க வந்திருக்கிறிய எந்த நாட்டுக்கு காவல்காரன் யாருக்கு சேவல் செய்ய போறான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் யாருடைய காவல்காரன் இது உனக்கு தெரியும் சொன்னா தெரியும் அன்பார்ந்த நமது கல்லாவியை சேர்ந்த கல்குண்டு மாநகரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய ஓம் சக்தி அம்மா அந்த அம்மாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி ஊத்துறாங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆடக்கூடிய நாடகம் வருணதேவனால் தடைப்பட்டு விட்டது அதனால அவங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க நாமளும் எவ்வளவோ போராடி பார்த்தோம் திடீர்னு ஒரு அவங்க சொன்னாங்க இன்னைக்குதான் டேட்டு இன்னைக்கு ஆடுறா அப்படின்னாங்க முடியவே முடியாதுன்னு ஏன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலை தெரிஞ்சு போச்சு அதனால காலையிலேயே கேட்டேன் பாக்கலாம்னாங்க பாக்குறதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த மாதிரிதான் இருக்குது என்ன நாடகம் பாஞ்சால குறவஞ்சி பாஞ்சாலி அம்மன் குறவஞ்சி ஆமா பாஞ்சாலி ஏன் குருதி ஆகிறாள் அவள் எங்கே போகிறாள் அந்த குறவேடம் எதற்காக அவள் எடுக்கிறாள் என்ன காரணம் அதில் இருக்கிறது எதுக்காக அந்த வேலை செய்யறாவா அப்படி என்பதை இந்த இரவெல்லாம் நம்ம பார்க்கணும் மழை வராது ஏன்னா குருத்தி வந்தால்னா மொத்தமா குறி சொல்லி மொத்தமா வருஷம் பூரா மழை இல்லாத பண்ணிட்டாலும் பண்ணிடுவா அதனால வருது அவனுக்கு கொஞ்சம் பயம் கசபா நம்ம இடத்திலே வந்து ஆட வேண்டும் அப்படி என்று சொல்லி கைத்தாமலத்தை கொடுத்து இந்த பாரத குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்ய வைத்து அதிலே நான் முதலாக வந்து இங்க அழகன செய்திருக்கிறேன் நான் எங்கிருந்து வருகிறேன் பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் சண்டை சச்சரவு இந்த பாண்டவர்களை காணல ஓட்டி வைத்தவன் துரியோதனன் அப்படிப்பட்ட கொடுமைக்காரனுக்கு தான் இப்ப நான் காவல்காரனாகிறேன் இப்ப பாண்டவர்கள் எங்க இருக்கிறார்கள் காட்டிலே இருக்கார்கள் ஆமா துரியோதனன் எங்க இருக்கார்கள் காட்டிலே அந்த துரியோதனனுக்கு எவன் செய்றனி வஞ்சகம் பிடித்த துரியோதனன் காட்டிலேயும் கள்ளமும் கபடமில்லாத பாண்டவர்கள் காட்டிலேயும் அப்படி வாழ்கிறாங்க பங்காளிகளே பாராபட்சம் பார்க்காத காட்டுக்கு ஓட்டிட்டான் ஏன் சாமி இப்படி செய்யறது கேட்டா நம்ம தலையை வெட்டினாலும் வெட்டிடுவான் அவன் தவிர்த்து வர நவுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்க சும்மா சேர்த்து ஓதுறது மாதிரி ஊதினு உட்காந்துக்கிறான் இப்பொழுது அஷ்டாபுரத்தை ஆளக்கூடிய வேந்தனாகப்பட்ட துரியோதனன் இந்த பாட்சமி நாடி வருகிறார் அன்னவரால் மற்ற விஷயம் தெரிந்து விடலாம் எங்கிட்ட மாட்டிக்கிட்டு
நல்லா சொல்றா கேக்குறா அடிச்சிருவேன். இன்னும் அடிக்கல. யார் அடிக்கிறவன? இந்த அடிச்ச உக்கால வழியா இருக்கும். போயிட்டான். போயிட்டானா? மகாராஜா மந்திரி நீ வச்சிருக்கிறா? நான் வச்சிருக்கிறேன். அந்த மந்திரி என்ன வச்சிருக்கிறானா? ஏன் போய்யா? உன்னை வச்சுட்டானா? ஏய் வேலைக்கு. ஓஹோ வேலைக்கு மந்திரி நீ வச்சிருக்கிறா? நான் வச்சிருக்கிறேன். அந்த மந்திரி என்ன வச்சிருக்கிறானா? என்ன வச்சிருக்கா? நான் உன்னை வச்சிருக்கிறேன். மந்திரி ஒரேடி இப்ப பாவாத உக்கால வழி அவ்வளோ அடிக்கல. வந்து வாங்கி பாரு வா. மகாராஜா வர நேரம் மந்திரி ராஜபேட்டில் எப்படி இருக்கணும்? ஜாகிரதை இருக்கணுமே. அடக்க உடக்கத்தோடு நீ வந்திருக்கிறாயே. மந்திரி கூப்பிட்டு நான் திடீர்னு ஓடியாட்டேன். இருந்தாலும் உன் மந்திரி கூட்டு வரணும் சீக்கிரமாக. ஆட்சாப்பட ஆட்சி கடுமையான திட்டம் திட்டம் சீக்கிரம் வரவில்லை என்றால் என்ன தண்டனை? என்ன கொடுமை? அப்படின்னா முனீஸ்வரர் கொண்டு போய் என்ன அட்ட போறேன். அடிக்கிறான் கை ஓடிவா ஓடிவா ஓடிவா. ஏன்னா ஏன் ஓடிட முடியாது? இது எப்ப இருந்தது? சாயங்காலம் 7 மணியிலிருந்து சொல்லிருந்தா ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாலுமே ஆபரேஷன் பண்ணவனே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான். மகாராஜா மகாராஜா நம்மளுக்கு இல்ல. கல்லு ஒத்த கல்லு ஒத்தையில போறவன ஒத்த கல்லு ஒத்தையில போறவன உன்னை போல் ஒரு தமிழ் புலவனை நான் இன்னைக்குதான் பாக்குறேன். கவிஞர் கண்ணதாசன், பாலி பிறைகூடன், இப்ப இருக்கிறாரு கவிஞர் வைரமுத்து, அவங்களை எல்லாம் நீ ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்ட. மகாராஜா இங்க வந்திருக்கிறாரு. உன்னை கையோடு கூட்டு வர சொல்லிக்கிறாரு. கழட்டி விடு ஓடுதா பாக்கலாம். கையை கழட்டி விடுறா ஓடுதான். அண்ணா வரமாட்டேன்னா அப்புறம் எப்படி மயிர்ல ஓடும்? கை ஓடலப்பா கையோட. ஓஹோ உடனடியாக நீ போன மாதிரி உங்களுடைய கூட்டு வா. அவன் கூப்பிட்டுக்கிறான். ஆமா என்ன தம்பி, ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போய்க்குது. எப்படி இப்போ 1.5 மாசத்துக்கு முன்னதான் எல்லாரும் அலோன்ஸ் பண்ணாங்க. செல்லெல்லாம் கூட வந்துச்சு. 40 பேர் அங்கங்க கும்பலா குறுப்பா இறங்கி நிக்கிறாங்களா? ஒத்தையில யாருன்னா போனா மொத்தமா புடிச்சு தூக்கின்னு போயிடுறாங்களே. ஓ புள்ள பிடிக்கிறங்க. அந்த மாதிரி வந்திருக்கிறவன் புது மகாராஜாவா பழைய மகாராஜாவான்னு தெரியல. மகாராஜான்ற பேர்ல வந்து என்ன தனியா கூட்டின்னு போய் மாந்தோப்புல வச்சு நீ எதுனா பண்ணுவானோ? 40 பேர்ல இவனும் ஒருத்தடா சென்றாமலையால கொன்றாமலையால மகாராஜா வந்திருக்கிறாரு. உன்னை கூட்டு வர சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் வர முடியாது. என் பேரு சொல்லி கூப்பிட சொல்லி நான் உடனடியா ஆஜராகிறேன். ஓ பேரு சொல்லி கூப்பிடணும். ஆமா மகாராஜா மந்திரி நான் போய் கூப்பிட்டேன். உன் மந்திரி என்ன சொல்லிட்டா தெரியுமா? பையன் இருக்குதுல்ல, புது மகாராஜாவா பழைய மகாராஜாவா தெரியல. ஏற்கனவே யாரோ ஏவல் பண்ணி வச்சுக்கிறாங்க அவனுக்கு. முடிஞ்சு போச்சு. மகாராஜா
புது மகாராஜாவா பழைய மகாராஜா தெரியல. என்னுடைய மகாராஜாவை இறந்த பேரிட்டு கூப்பிட்டு இருப்பாரு. என் பேரிட்டு கூப்பிட்டு சொல்லி உடனே வந்துடுறான். மகனே ஆண்டாடுறேன். இருப்பது மகாராஜா ஒரே மகாராஜா. இருப்பது ஒரே மகாராஜா ஒரே மகாராஜா. என்னுடைய பேரு அவனுக்கு தெரியல. தெரியல. வந்தவனுக்கு உனக்கு தெரியல. எனக்கு தெரியல. அவன் பேரிட்டு கூப்பிடு. 2 பிளேட் 2 பிளேட் 3 2 பிளேட் சோறு சாப்பிட்டியா? சாப்பிட்டு அப்ப தெரியுமா மந்திரி? எப்ப கடத்து வரப்பாங்களா? தண்ணி டம்ளர் வேணும். அதுக்குதான் 4-5 மணிக்கா வரா தண்ணி அவசியம் கோயிலன்னு பாக்குறேன். நீ பேரை கேட்காத போயிட்டேன். பின்ன பேரு கேட்காத போயிட்டேன். கேட்கல. பேரு என்ன? அடே மந்திரி, ஊட்டாண்ட ஏரியில தண்ணி. ஆமா, அடே மந்திரி, ஊட்டாண்ட ஏரியில தண்ணி. மகாராஜா என்ன உன மந்திரிக்கு அழகான பேரு. என் மந்திரிக்கு? ஓஹோ, முதல் வைத்த பேரு. ஆமா. அப்பா அம்மா வைத்த பேர் சரியில்லை. அது சரியில்லை. இது எத்தனாவது வருஷம்? இப்ப 2023 வச்ச பேரு. இப்ப ஒண்ணு வச்ச பேருப்பா வச்சிருக்கிறது. இப்ப வச்சிருக்கிறது அப்ப வச்ச பேர் தான் இது. இப்ப வச்சதா? இப்ப இல்ல, 2023 வச்ச பேரு. சொல்ல போறோம். எப்படி பேரு? அத சொல்றா கேள்றான்னா. என்ன பேரு? அடே மந்திரி, ஊட்டாண்ட மழை பெஞ்சா தண்ணி. என்ன பேரு? திக்கலியம்மான என்ன பேர்? அதே மந்திரி. மந்திரி ஊட்டாண்ட மழை பெஞ்சா தண்ணி. அப்படி அழைத்ததே உண்டானா? உடனடியாக எங்கே? கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமா வந்துடுறா. உன்னை நம்பலாமா? என்ன நம்பாத நம்பலாம். அடே மந்திரி, மழை பெஞ்சா ஊட்டாண்ட தண்ணி. என்ன கூப்பிடுறதுக்கு காட்டுல இருக்கிற பண்ணி. பெண்கள் எல்லாருக்கும் சுத்தல கண்கள். போடா சொர்க்காய்க்கு போறது பேர். ஒழுங்கா சொல்லிதான் அடிப்பானா? இது டெஸ்டுக்கு வச்சு பார்த்தேன். இது இந்த பேரு செருப்பு எடுக்குதா சரிப்படுதா அப்படின்னு பார்த்தேன். ஒண்ணு செட் ஆகல. அதனால பேரு மாத்தி சின்னதா சுருக்கி வச்சிடலாம். அடே மந்திரி, மந்திரி பாவக்கா பிஞ்சு சொன்ன அடிக்க மூட்டாரு. அடிக்க மூட்டாருல அடிக்க மாட்டாரு. அடிக்க மாட்டாரு. இத சொல்லணும். மகாராஜா இது மண்ண வச்சது 2023 வச்ச பேரு. இப்ப வச்சிருக்கிற பேரு என்ன தெரியுமா? 2046 வச்ச பேரு. எதனால வச்சு சொல்லி தருகிறே? என்ன வச்சுடா சொல்லி தரக்கூடாதா? வச்ச பேரு 2024 வைத்த பேரு. அடே மந்திரி. மந்திரி அட பாபா காட்டி
வாயில இந்த பையன் குஞ்சு உயர்ந்த குலத்துக்கு அடுக்கும் மந்திரி கணக்கு வரும்போது ஒரு அழைத்தல் நல்லா அந்த குடும்பம் இவன் கருவானூர் ஏரிக்கு அனுப்பி அவங்க அம்மாவை எரமக்காரன் கூட்டிட்டு போயிட்டு உங்க அம்மாவை எரமகாரம் கூட்டிட்டு போறத நீ பார்த்த. நீ தைரியமா இரு மகாராஜா. நாளைக்கு கடை திறக்கலனா கூட சரி. நான் புத்தமாக்கிட்டு போய் யார்கிட்ட போவ? யார்கிட்ட போவ நீ? புல்லட் புல்லட் யார்கிட்ட போவ? எடுத்துன்னு கடைக்கா போவேன். யாரு கடைக்க? இல்ல கடை இல்ல. ஏண்டா இல்ல, கடை அங்கேதான் இருக்கும். கடை அங்கேதான் இருக்கும். கடை அங்கேதான் இருக்குது. கடை இருக்கும். கடைகால் நகர்ந்துருச்சு. ஏன் நகரம் வந்து நூக்கிட்டாங்க. என்னோட ஆட்சி அப்படி இல்லாம எப்படி நகரம்? போலீஸார் தான் கேட்குங்க. யாரு கையில வச்சுக்கிறாங்க? சைதா பேட்டை தம்பி கதை இருக்கணும். ஆமா, இந்த பாஞ்சாலி குறவஞ்சி பூர்த்தி ஆகணும். அதனால இந்த வேட நாங்க வந்திருக்கிறேன். நான் யாரு? எத்தனை கடைக்கு சேர்ந்தவன்? யார் என்ன? நகரம் என்ன? எதுக்காக வந்தேன்? அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஸ்தான சத்தோன், அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி எனக்கு தெரியும். நீங்கள் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, எங்கிருந்து வந்திருக்கிறீங்க எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க விளக்கமா சொன்னாதான் மற்றவங்களுக்கு புரியும். பார்த்திருக்கிறேன். அவளுக்கு ஏன் காந்தி அடிக்கிச்சு? ஒருவேளை மழை காலத்துல ஏறினாலும் தாயாராகிய காந்தியாரி அம்மனுக்கும் புத்தி தாயாராகிய காந்தியாரி அம்மனுக்கும் யாரு மயிரா? பசங்க காந்தாரி அம்மனுக்கும் கந்தையா திருநாட்டிய மன்னனுக்கும் திருநாட்டிய மகிமனுக்கும் கட்ட சூடாக அவதரித்து உங்க பேர் துரை துரியோதனன். ஓ, துரை துரியோதனன். ஆமா மகாராஜா. துரியோதன மன்னனுக்காய், துரியோதன மன்னனுக்காய். மகாராஜா, டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரத்தை 56 இடத்தையும் கட்டி அரசாளக்கூடிய ஒரு கெடிஸ்தலாதிபதி. வணக்கம் சுவாமி. வணக்கம் தனக்கழகு. இவ்வளவு நேரம் இந்த பிக்காரி பேசி கேட்டு அவன் எங்கேயோ கூடப்பட்டு குற்றலாப்பட்டுக்காக நந்தி வட்டமான உடையவன். ஆமா, ஏன் நந்தி கிரகம் 56 நாட்டுக்கு மன்னன் பேரரசன். டெல்லி பாஷா, டெல்லி கணபதி, அரவக்குடியோ, அரவக்கேத, யாருக்கு தலைவனாக மன்னன் பேரரசன் துரியோதனன். தாங்களுடைய வாக்கியமே எங்களுடைய பாக்கியம். கட்டி காக்கக்கூடிய மன்னனாக இருந்து ஒரு கட்டளை இட்டால் அதை சிறமீது தாங்கி அடிபணிந்து வேலை செய்வது எங்களுடைய கடமை. ஆகட்டுமா பிரபு? மந்திரி யாரே?
அப்படி சொல்லிவிட்டேனே. ஆமா. காந்தாரியம் வணக்கம், கந்தையா திருநாட்டியம் வணக்கம். எத்தனை பேர் வந்தோம்? எத்தனை பேரு தெரியுமா பையா? சொல்லுங்க. 1 2 3 4 5 10. அட பெத்தாளா பெக்கலையா கர்மாந்திரமா? நீ ஊம்னு கேட்டா சரி. நான் ஊன்னு. ஆமா. நாங்க தான தம்பி 100 பேரும். எத்தனை? 99 பேர்கள். ஓ, உங்களோட சேர்த்தினால்? என்னோட சேர்த்தினால் ஒரே 100. 100, ஒரே 100. ஒரே 100. பரவாயில்ல. ரேஷன் கடையில அட்டல்லாத அரிசி போட மாட்டேன்னு மாதிரி உங்க அம்மாவும் உங்க அப்பனும் அட்டவாதம் முடிச்சு பேத்துனுக்குறாங்களா? பிலுப்பிலுன்னு ஏண்டா ஒரே 100 பெத்தது பிலுப்பிலுன்னு? ஒரே 100 தான், அவ்வளவுதான். அப்படி 100 பேர் பிறந்தோமே. எத்தனை பெண்கள், எத்தனை பொம்பளைங்க, எத்தனை ஆண்கள், எத்தனை ஆண்கள்? சேட்டியாரா பையா? அதானே கேட்கல. யா சாமியா, நீங்க 100 பேர் பிறந்தீங்களே, 100 பேர் எத்தனை ஆம்பளை எத்தனை பூம்பளை? 99 ஆண்களோ? 99 ஆண்களோ? ஒரே பெண்மணி. அட பாய் மக்கா, இத்தனை பேரு 99 ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு பொம்மனாடி வச்சு நீ என்ன பண்ணுவீங்க? புத்திக்குதா உனக்கு? யாருக்கா? டேய், ஓய், என் உடல் பிறப்பு, உடன் பிறப்பு, கூட பிறந்த பிறப்பு. ஆமா. என்னுடைய தங்கை என்று சொல்லக்கூடிய ஆமா துச்சடை. ஓ, துச்சடை. ஆமா, துச்சடையாகப்பட்டவள். மற்றவள்? டேய், ஓய், வடகார் வீட்டுல பிறந்துக்கிறான். ஆமாடா, பணக்கார வீட்டுல. ஆமா. டெல்லிக்கு அதிபதி, அப்படியே கோயில். 56 நாட்டுக்கு மன்னனா இருக்கிறேன் நானு. ஆமா. 56 நாட்டுக்கு மன்னனா இருந்து குந்தா கோழி குஞ்சு பேச்சு மாதிரி உங்க அம்மா கொசு கொசுன்னு போட்டு வச்சுருக்கிறா. அதுல ஒரே ஒரு பொட்டக்கோழி எதுனா ஒரு எவ்வளவு செல்வத்தோடு பணபாக்கியத்தோடு சொத்து பணம் மெத்த மாளிகை எப்படி இருக்கும்? ஐயோ, ஒண்ணும் குறைச்சலே இல்ல. ஒருத்தன் மூக்கல வைப்பான், ஒருத்தன் வாயில வைப்பான், ஒருத்தன் காதல வைப்பான், ஒருத்தன் கழுத்துல வைப்பான். தப்பா புரிஞ்சுக்கோங்க. எங்க நெகட்டிங்க அவ்வளவு நெகட்டு அப்படி வைத்து எங்க தங்கச்சியும் கல்யாணம் ஆயிடுச்சு பையா. ஆயிடுச்சா? பரவாயில்ல, நல்ல வேலை போயிட்டாடப்பா. யா, இவனே எந்த நாடுனாரா அவன் ஒத்த ஒருத்தி இருந்தாலும் ஊரை பூரா நான் ரசிச்சுப்பான். ஏய், என் தங்கையை யாரு கொடுத்திருக்கிறேன்? யாருக்கு? என்னுடைய மைத்துனர் என்று சொல்லக்கூடிய சிந்து தேசத்து மன்னன் சைந்த மன்னனுக்கு. ஓ, வா, தெரியுமா உங்களுக்கு? நாம வரும்போது பாபாரு பிட்டு நிழல் கொடுத்துட்டா சைக்கிள் ஓட்டு போனானே, அவனுக்கு தான் இவங்க பாபாவை கொடுத்துருக்காங்க. அவன் என்னடானா, இப்பதான் நாங்க பாபாரு பிட்டுல ராமச்சந்திரன் நாயகர் வீட்டுக்கா சின் தண்ணி எடுத்துன்னு வந்தோம். தேசம் 56 நாட்டிலே ஒரு நாடு, ஒரு நாடு சிந்து தேசம். சிந்து தேசம் என்ன தங்கச்சிக்கு சீதனமா கொடுத்திருக்கிறேன். கொடுங்க. நான் இட்லி வாங்கி கொடுக்கறவல்ல, சட்னி வாங்கி கொடுக்கறவல்ல. நாட்டை கொடுத்தேன்னா நாக்கா வலிக்க முடியும். நாட்டுல வெறும் மேடா இருந்துச்சுன்னா என்ன வேளாண்மை வேலையும்? தண்ணி பயிர் நிலமா இருந்தா கூட கம்பு போடலாம், சோளம் போடலாம், கரும்பு போடலாம், மஞ்சள் போடலாம். வெறும் மேடு காடா இருந்துச்சுன்னா அதுல என்ன போட முடியும்? ஊர்ல இருக்கிறவங்க சுத்தி சுத்தி வந்து உட்டியில தான் போடணும். வயிற்றுக்கார அது மேடுமா இருக்கிறது பள்ளமாகும், பள்ளமாகிறது மேடாகும்.